ஹாய் கைஸ், நான் தயாகர். ஹாய், வணக்கம் மை டியர் வியூவர்ஸ், மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கான டவுட்ஸ் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அதுக்காக தான். டேரெக்டாக நம்ம வீடியோக்கு போகலாம். இது கம்ப்ளீட்டாக சிஎம் டிராஃபி பற்றி டவுட்ஸ் தான், அதை தான் கிளாரிஃபை பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு என்ன வியப்புனா, இவ்வளோ டவுட்ஸ் இன்னும் இருக்கா அப்படின்றது தான். ஓகே, சிஎம் டிராஃபி சைடில், அதாவது எஸ்டிஐடி சைடில் இன்னும் அடுத்த வருஷம் கிளியராக போடுவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஞ்சனா விஷ்ணு அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ ஷெடியூல் எப்படி பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் நான் உங்கள் எல்லாத்துக்காகவும் போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணுன்றது முதற்கொண்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதேஷ் STM6CI அவர் கேட்டிருக்காரு, அண்ணா எங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டுனா ஷெடியூல் வரல கிரிக்கெட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. உங்களுக்கு மெசேஜ் ஆர் கால் கண்டிப்பாக வரும். எப்போ வரும் அப்படின்னா, மேட்சுக்கு முந்தின நாள் இல்லைன்னா அதுக்கு ஒன் டே பிஃபோர் கட்டாயம் வரும். வராமல் போகாது. லாஸ்ட் டைம் அதுதான் நடந்தது, இந்த தடவையும் கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ராக்கி 7S509 அப்படின்னு, ஷெடியூல் இன்னும் வரல, வந்துச்சுன்னா ஷார்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக போடுற பிரதர். நமக்கு எப்படி காம்படிஷனுக்கு கால் பண்ணுவாங்களான்னு கேட்காங்க. எஸ், அதே ஆன்சர் தான் உங்களுக்கு. ப்ரோ கிரிக்கெட் ஸ்கூல் ஷெடியூல் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போகிறேன். சந்தோஷ்குமார் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் 27 கேட்டிருக்காரு, பேரா கேம்ஸில் காம்படிஷன் இருக்குமா, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிஎம் டிராஃபிக்கு அப்ளை பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டவுட் எனக்கும் இருக்குது, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் கட்டாயம் அதை சொல்கிறேன். அண்டு அடுத்து ஹிட்மேன் பாய் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அவர் கேட்டிருக்காரு, சார் எனக்கு மெசேஜில் ரெஜிஸ்டர்னு வந்துருச்சு, பட் எப்போ எனக்கு மேட்ச் வரும் அத்லெட்டு அப்படி தெரியல அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு செக்டாருக்கு எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கு. என்னோட அகாடமியில் படிக்கிற ஒரு பையனுக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு மெசேஜ் வரல. பட் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். எஸ், இவர் கேட்டிருக்கிற மேட்ச் எப்போ வரும்ட்டு, இந்த செப்டம்பர் மாதம் கட்டாயம் ஸ்டார்ட் ஆகிடும். ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நானும் ஷெடியூலுக்காக தான் கழுகு மாதிரி காத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் என்ன பால் மேட்ச் ப்ரோ சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ஹரிபிரசாத் கேட்டிருக்காங்க. ஹரிபிரசாத் நிறைய பேர் கிரிக்கெட் என்ன பால் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது லெதர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 பீஸ் பால். அது பால் குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியல, பட் அந்த பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அந்த ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க, பிடி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தான். அது கிரிக்கெட் பாலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரோல் பசங்க அப்படின்ற அவர் கேட்டிருக்காரு, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஷெடியூல் ஸ்கூல் லீக் போட்டு கண்டிப்பாக வந்ததும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நனிதா அவங்க கேட்டிருக்காங்க, விக்கி பால் ஆர் லெதர் பால்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெதர் பால் தான். அப்புறம் ஸ்கூல் கேட்டகரியில் ஸ்டிச் பாலாக அதே தான். எல்லா ஸ்கூல் கேட்டகரி, அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி, பப்ளிக் கேட்டகரி எல்லாமே நீங்கள் கிரிக்கெட்டுக்கு லெதர் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. டென்னிஸ் பாலோ எந்த பாலோ யூஸ் பண்ண மாட்டாங்க, கார்க் பால் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் கேமிங் கேட்டிருக்காரு, எப்படி நம்ம நேம் ரெஜிஸ்டர் ஆச்சான்னு பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். நீங்கள் போய் உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் லாகின்ல போய் பாருங்கள். நீங்கள் அகைன் பண்ணிங்கன்னா அந்த ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லைனா லாகின் பண்ணி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணுங்க, பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் ப்ரோ ஸ்கூலில் இருந்து மேட்ச் போகிறோம், என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டாயம் கிட்டு கொண்டு போங்க. கிட்டு இல்லைனாலும் யார்கிட்டையாவது வாங்கியாவது கொண்டு போங்க. அங்கே கிட் தருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பட் அதை எதிர்பார்த்து மட்டும் நீங்கள் போக வேண்டாம், கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருங்க. அடுத்து ராஜ்குமார் கேட்டிருக்காரு, ப்ரோ ஷெடியூல் எப்படி பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ராஜ்குமார். அதுக்கப்புறம் KTV கேமிங் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ, எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனால் அதில் பிளேயர் கோட் மட்டும்தான் இருக்குது, என்னைக்கு மேட்ச் கிரிக்கெட் என்ன பால் மேட்ச் லொக்கேஷன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காரு. மெசேஜ் வந்துருச்சா? ஓகே, சூப்பர். பட் அடுத்தடுத்த ஷெடியூல்ஸ் இனிமேல் தான் போட போகிறாங்க, போட்டதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் அண்ணா கிரிக்கெட் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் சிஎம் டிராஃபி அப்படின்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட தான் கிரிக்கெட் பற்றி கேட்குறீங்க. வரும், வந்ததும் சொல்கிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எப்பப்போ நடக்க போகுது அப்படின்றது நான் கட்டாயம் சொல்கிறேன், சொல்லாமல் போக மாட்டேன். அடுத்து பிரவீன்குமார் கேட்டிருக்காரு, ஐ டோன்ட் ஹேவ் கிரிக்கெட் டூல்ஸ், ஸோ ஹவு கேன் ஐ பிளே இன் சிஎம் டிராஃபி, ஹவு ப்ரோ ப்ளீஸ் புட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் ப்ரோ. திருச்சியில் யாருன்னு கேட்டிருக்காப்புல. கிட்டு அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது 99% சாத்தியமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 கிட்டாவது கொண்டு போங்க. ஒரு இங்கிலீஷ் உள்ள பேட்டு,
2 இங்கிலீஷ்குள்ள பேட் கட்டாயம் வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு லீகில் உள்ள பிளேயர்ஸ்கிட்ட கேட்டு வாங்குறதுக்கான வேலையை பாருங்கள். அங்கே கிடைக்கும் அப்படின்றத நம்பி போக வேண்டாம். அடுத்து பூபதி அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் அமௌண்ட், யாருக்கும் கூட குறைய இருக்காது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3000 rupees இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து ஜூனியர் தமிழன் அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு. சிஎம் டிராஃபி தேனி டிஸ்ட்ரிக்ட் டேட் வந்ததும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஜூனியர் தமிழன். அதுக்கப்புறம் ஆகாஷ் கேவி 7729 கேட்டிருக்காரு. சார் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பேட்மிண்டன் எங்கே எப்போ நடக்குதுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் கட்டாயம் நான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஷெடியூல் வரல, ஏன்னா ஜென்ரலாக நீங்கள் பார்க்குற ஷெடியூல் தான் நானும் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போடுறேன், அவ்வளோதான், வேறு இல்லை. அடுத்து வென் டிட் த மெசேஜ் வில் கம் டு மீ அண்ட் வேர் வில் த ஷெடியூல் வில் போஸ்டர் அப்படின்றது கேட்டிருக்காரு. வந்ததும் கட்டாயம் நான் சொல்கிறேன். அடுத்து நிறைய பேர் ரெஜிஸ்டர்டு கன்ஃபார்ம் மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு இன்னும் வரல, இனிமே தான் வருமா, எனக்கு சிலம்பம் கேம் இன்னும் யாருக்கெல்லாம் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஞான அஸ்வின் ராஜ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. சார் சில பேருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு சார், அது ஏன் அப்படின்றது தெரியல. மேபி கம்ப்யூட்டர் வழியாவோ இல்லைனா நெட் வழியாக சிஸ்டம் டெஸ்க்டாப்பில் வந்து பண்ணியிருந்தால் மெசேஜ் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. மொபைல் வழியாக பண்ணவங்களுக்கு கம்மியாக தான் வந்திருக்குன்றது நான் கேள்விப்பட்டேன். அடுத்து முகமது ஃபாசில் கேட்டிருக்காரு. ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு மெம்பர் நேம் போட்டு அதுக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் நேம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுமா ப்ரோ? பட் யாருக்கும் இந்த மெசேஜ் வராத பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இங்கே ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா அது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் மேட்ச் அன்னைக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதும். அடுத்து தங்கராஜின் குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. காஞ்சிபுரம் டேட் கண்டக்டடு வந்ததுன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் கிரிக்கெட்டு அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு டேட்லாம் இருக்கும். ஒரு 2-3 நாள் வேணால் மாற்றி இருக்கும். எல்லா கேம்ஸுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே அப்படி தான் இருக்கும். மழையை பொறுத்து வேணால் மாற்றலாம். அடுத்து கிரிக்கெட் கிட் எடுத்துகிட்டு வரணுமா கிஷோர் கேட்டுக்காரு. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. கிரிக்கெட் ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்து இன்னும் ஷெடியூலே வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஷெடியூல் வந்துடும். அடுத்து சந்திரசேகர் கேட்டிருக்காரு. டென்னிஸ் பால் ஸ்டிச் பால் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஸ்டிச் பால் தான். கிரிக்கெட் பால் தான் நடத்துவாங்க, எந்த பாலையும் நடத்த மாட்டாங்க. அடுத்து பேங்க் கேமர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காரு. கிரிக்கெட் டீட்டெயில்ஸ் போடுங்க சிஎம் டிராஃபி அப்படின்றது போட்டுருவோம், கட்டாயம் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீடியோவே இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகுது நிறைய. உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான மெசேஜ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வரும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில். அடுத்து நோட்டு கேமிங் அப்படி நோட்டா என்னமோ போட்டிருக்காரு சேனலில். ப்ரோ இன்னைக்கு போடலையே ப்ரோ, எப்போ தான் ப்ரோ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரதர் நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு வேளை ஷெடியூல் வர்றான்னா நாளைக்கு கட்டாயம் வராது, நாளான்னைக்கும் கட்டாயம் வராது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி லீவு அப்படின்னு வந்துடும், அதனால் வர சான்ஸ் கம்மி தான். திருப்பூர் ஷெடியூல் எப்படி பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறோம். எல்லா ஷெடியூலுமே நீங்கள் எஸ்டிஏடி வெப்சைட்டில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லையும் பார்க்கலாம், நம்மளோட சேனல்லையும் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் வந்துருச்சுன்னா நீங்களே தகவல் சொன்னால் நான் உடனே பார்த்து போட்டுருவேன். கிரிக்கெட் விச் பால் கேட்டிருக்காங்க, சொல்லிட்டேன். இன்னும் வரலை கேட்டிருக்காங்க, வந்துடும். அண்ணா சென்னை டிஸ்ட்ரிக்டில் எப்போ ஃபுட்பால் ஜென்ரல் கேட்டகரினா ப்ளீஸ் ரிப்ளை KR7 ஷார்ட்ஸ் கேட்டிருக்காரு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒன்று போல தான் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கட்டாயம் அப்டேட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணாமல் போக மாட்டேன். அடுத்து ஃபுட்பால் எப்போ ப்ரோ கேட்டிருக்காங்க. சீக்கிரமே இந்த மந்தில் எல்லா கேம்ஸுமே வந்துருமா, யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிலம்பரசன் கேட்டிருக்காரு மேட்ச் எப்போ. எல்லாத்தையுமே இந்த மேட்ச் எப்போ அப்படின்றது தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப ஆவலாக இருக்காங்க போல், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ மை ஸ்கூல் விஜய் கேட்டிருக்காரு. விஜய் வாரியன் ப்ரோ மை ஸ்கூல் 800 மீட்டரில் ஜாயின் ரன்னிங் ரேஸ் இப்போ எங்கள் ஸ்கூல் கூடணும் போகலன்னா என்ன பண்ணுறது ப்ளீஸ் ரெக்வஸ்ட். நீங்கள் தனியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூல் கூட தான் போகணும் அவசியம் இல்லை, தனியாகவே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரோ மை ஸ்கூல் அதுதான் நினைக்கிறேன் அவர் கேட்ட ஆன்சர். ஒருவேளை நான் சொன்ன பதில் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். அடுத்து கோகுல் ஈஸ்வரன் கேட்டிருக்காரு. ப்ரோ டெல் த கிரிக்கெட் பால் டவுட் as soon as possible. எல்லாருமே கிரிக்கெட் பால் நான் சொல்கிறேன். உங்கள் லீக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீகில் வந்து என்ன கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஎன்சியில் வந்து SF பால் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல SF யூஸ் பண்ணாங்க, ஒரு இடத்துல இன்னும் குவாலிட்டியான பால் யூஸ் பண்ணுவாங்க, SG கூட யூஸ் பண்ணலாம். பட் SF வந்து பொதுவான ஒரு பால் டிஎன்சியை கொடுக்குறது. ஸோ அதனால் அவங்க SF பால் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து லெதர் பால் தான் கொடுப்பாங்க. யாரும் டென்னிஸ் பால் கார்க் பால் நினச்சி போய் போகாதீங்க, பேடு வீடு எடுக்காமல் போயிடாதீங்க, அடிபட்டுக்குவீங்க. தயவு செய்து ஃபுல் கிட்டோட போங்க, லெதர் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து ஹவு டு சி த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஷெடியூல்ட்டு உமா மகேஸ்வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஷெடியூல் வந்து வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று போல தான் போடுவாங்கம்மா. போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும், நான் உங்களுக்கு வந்து தந்துடுறேன்.
அடுத்து பேட்மிண்டன் டபுள்ஸ் போத் த பிளேயர்ஸ் ஒரே காலேஜில் இருக்கணுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஒரே ஸ்கூல்லாம் கட்டாயம் இருக்கணும். வேறு வேறு இடத்துல வந்து நீங்கள் பண்ண முடியாது, வேறு வேறு ஆட்களை வச்சு விளாட முடியாது, பிளேயர்ஸ் வச்சு விளாட முடியாது. காலேஜஸுக்கும் அதே தான். பப்ளிக்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் வேறு வேறு ஆட்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் அவங்களோட அதில் ப்ளஸ்ஸே. உங்களோட ப்ளஸ்ஸே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான். அடுத்து என்பி ஃப்ரம் மை ஓயூ அப்படின்றவர் கேட்டிருக்காரு. இன்னும் போடவே இல்லையே சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் கண்டிப்பாக போட்டுருவாங்க, நானும் இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து யூசர் CY3CY போட்டிருக்காரு. ப்ரோ கேரம் போர்டு லிஸ்ட்லேயே இல்லை, ஒன்லி 16 கேம்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. லாஸ்ட் டைம் இதான் பண்ணாங்க. லாஸ்ட் டைமே கிரிக்கெட் இல்லைன்னு கிரிக்கெட்டை சேர்த்தாங்க தவிர்த்து அதுக்கப்புறம் பண்ணல. வேறு என்னென்ன கேம்ஸ் வேணுமோ நீங்கள் கீழே போடுங்க, நம்மளும் STATயில் சொல்லலாம். STATயில் வந்து இந்த மாதிரி இந்த கேம்ஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது கட்டாயம் சொல்லுவோம். அடுத்து சிவசூர்யா கேட்டிருக்காங்க. சார் அப்ளை பண்ணியாச்சு, பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல, எப்படி பார்க்குறது? யாருமே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தோணுது. நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், நமக்கு வரலையோ, சிஎம் டிராஃபி நடக்காமல் போயிருமோ, அந்த கேஷ் கொடுக்காமல் போயிடுவோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. லாஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க. சில இடத்துல சில கோளாறுகள் நடந்திருக்கலாம், அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணியிருக்கலாம், பட் நடக்காமல் இல்லை, எல்லாமே நடந்து முடிஞ்சது. நானே டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் வந்தோம், எனக்கு ப்ரைஸ் மணி வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிற டவுட்ஸுக்கெலாம் இதுதான் ஆன்சர். கட்டாயம் நடக்கும், எல்லாமே நடந்து முடியும். அதுக்கப்புறம் வந்து சார் கபடியில் வெயிட் லிமிட் இருக்கா சொல்லுங்கள். கபடியில் வெயிட் லிமிட் இருக்கா அப்படின்றது எனக்கும் தெரியல. ஏன்னா பாக்ஸிங்கில் வேணால் வெயிட் லிமிட், பாக்ஸிங் ரெஸ்லிங் வேணால் வெயிட் லிமிட் இருக்கலாம், கபடியில் இருந்த மாதிரி எனக்கு தெரியாது. அதனால் கபடியில் இருக்க சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணும். வேறு யாராவது கபடி பிளேயர்ஸ் இந்த நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. வெயிட் எனக்கு இந்த மாதிரி தெரியல. அடுத்து குமார் யஷ்வந்த் கேட்டுக்கிறோம். காலேஜ் கேட்டகரி மதுரைக்கு எப்போ ப்ரோ? சொல்லிடுறேன், கண்டிப்பாக சொல்லிடுறேன். அடுத்து அண்ணன் விமன் கிரிக்கெட் காலேஜ் டீம் நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்குமா, ஆர் IPL மாதிரி எல்லாருமே ஓடையும் ஆடுவோமா, அண்ட் வெதர் ஆல் த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வில் பியர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவதுமா இப்போ வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் அது வந்து உங்கள் காலேஜில் வந்து கேட்கலாம். ஹரிகா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து காலேஜில் தான் கேட்கணும். பட் நீங்கள் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். எல்லாருக்குமே சொல்கிறேன், ஜென்ரலாக கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா கேமுமே நாக் அவுட் மேட்ச் தான். நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணால் தான் செகண்ட் மேட்ச்சுக்கு போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் மேட்ச்சுக்கு போக முடியாது. இது ஒரு நாக் அவுட் மேட்ச். அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 20 ஓவர்ஸ் அப்படின்னு நினச்சி யாரும் போகாதீங்க. இது 10 ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும், 10 இல்லை 12 இந்த மாதிரி தான் இருக்கும். 20 ஓவர் நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா அவ்வளோவும் நடத்தி முடிக்கணும். லாஸ்ட் இயர் 10 ஓவர்ஸ் தான் நடந்தது, இந்த தடவையும் 10 ஓவர்ஸ் தான் நடக்கும். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, லீக் மாதிரி நடக்குமான்னு கேட்டிருக்காங்க. லீக் எல்லாம் கிடையாதுமா, நாக் அவுட் மேட்ச் தான். அடுத்து முகமது ரியான் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ப்ரோ மெசேஜ் வரல ப்ரோ, ஐ டோன்ட் காட் எனி மெசேஜ் ப்ரோ, ப்ளீஸ் நோட்டிஃபை மீ, ஐ எம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ, ப்ளீஸ் நோட்டிஃபை. கண்டிப்பாக சொல்கிறேன் முகமது, சொல்லாமல் போக மாட்டேன். அடுத்து எப்படி ஈவென்ட் டேட் பார்க்கணும் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈவென்ட் டேட் அதுதான் சொல்கிறேன், STAT வெப்சைட்டில் தெரியும். வெப்சைட்டில் விழுந்துருச்சுன்னா நான் வந்து நம்ம சேனலில் கட்டாயம் போட்டுருவேன். அடுத்து விஜய் கேட்டிருக்காரு. சார் என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு, எனக்கு இன்னும் மெசேஜ் வரல ப்ரோ, எப்போ வரும்? மெசேஜ் வரல அப்படின்னா உங்களுக்கு 2-3 டேஸ் பிஃபோராக மெசேஜ் வந்துடும். மெசேஜே வரலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ID பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு நேராக போயிருங்க. என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொண்டுட்டு நேராக ஈவெண்ட்டுக்கே போயிருங்க. அடுத்து சந்தோஷ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார் அத்லெட்டிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்போ நடக்கும், யாரை கான்டாக்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக STAT பொறுத்த வரைக்கும் நம்மளோட பழைய வீடியோஸ்னாலும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட நம்பர்ஸையும் நான் வந்து போட்டிருக்கேன். அதை நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வேணாலும் போடுறேன், அதை ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்கலாம். சார் இந்த மாதிரி வந்து நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பேசுகிறேன், எனக்கு எப்போ வரும்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா அவங்க டவுட்ஸும் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஹரிகா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன், திரும்பவும் நீங்கள் அதான் கேட்டிருக்கீங்க, ஓவர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உதயா கேட்டிருக்காங்க. ப்ரோ எனக்கு ஒரு கோடு அனுப்புனாங்க ப்ரோ அப்படின்ட்டு. எஸ், அந்த கோடு பத்திரமா வச்சுக்கோங்க பிரதர். அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் வசன் கேட்டிருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்டு ஃபிக்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. மேபி கடலூரில் யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஃபிக்சர்ஸ் வேணால் வந்திருக்கலாம். பட் STATயில் வந்து ஃபிக்சர்ஸ்னு வரல. பட் STAT யாருன்னா டிஸ்ட்ரிக்டில் உள்ள TNCA சார்ந்து தான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து பண்ணுவாங்க. அதனால் சில டிஸ்ட்ரிக்ஸ் மேபி ஃபிக்சர் வந்து ரிசீவ் ஆகிருக்கலாம், எனக்கு இன்னும் வரல. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்டு ஃபிக்சர் சொல்லி போட்டிருக்காங்க. ரிசீவ்டு யார் ஜேம்ஸ் வசன் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் வசன் நீங்கள் கடலூரில் உள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஃபார்வர்ட் பண்ணால் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு ரிப்ளையும் வந்திருக்கு, அது என்ன ரிப்ளை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, அதுக்கப்புறம்
ஓகே, எப்படி ஷெடியூல் பார்க்கணும் அதே தான் திரும்பவும் கேட்குறாங்க. ஷெடியூல் வந்து எஸ்டிஏடி வெப்சைட்டில் தான் பார்க்கணும், அது கட்டாயம் நான் சொல்லிடுறேன். அப்புறம் மீம் அப்படின்ற ஒரு போட்டு ப்ரோ ஐ வாஸ் ரெஜிஸ்டர்ட் அன் ஆப் ஒன்லி நாட் ரெஜிஸ்டர்ட் லிங்க் மை டவுட் இஸ் ஐ டிடன்ட் ரெஜிஸ்டர்ட் லிங்க் ஸோ எனி ப்ராப்ளம் ஆப் இஸ் இனஃப் ஃபார் தேட் ஆர் வி லிங்க்டு வித் ஆல்சோ ப்ளீஸ் கேன் யூ டெல் மீ. ஆக்சுவலாக இவர் சொன்ன கொஸ்டின் எனக்கு புரியல, நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் போடுங்க, நான் கூட திரும்ப பார்க்குறேன். வாஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ஆப் ஒன்லி அப்படின்றது போட்டிருக்காங்க. எதில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் அர்த்தம். உங்களோட ஆதார் நம்பர் அதில் இருக்கும், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். விருதுநகருக்கு எப்போன்னு கேட்டிருக்காங்க, யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதை தான் சொன்ன அந்த வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்துருச்சுன்னு பிளேயர் ஐடியும் வந்துருச்சுன்னு அப்பாஸ் அஃபிஷியல்னு ஒருத்தர் சொல்லியிருக்கு. சூப்பர். அடுத்து யாஷ் அப்படின்றவர் கேட்டுக்காரு, கிரிக்கெட் ஸ்கூல் ஃபிக்சர்ஸ் சீக்கிரம் வரும். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் கலை கேட்டிருக்காரு, ப்ரோ மெசேஜில் பிளேயர் ஐடி எதுவும் வரல, வந்துடும். அதுக்கப்புறம் மூளைசாமி திவாகர் சைக்கிள் எடுத்துகிட்டு வரணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. சைக்கிள் எடுத்துகிட்டு வரணுமா? சைக்கிளிங் ரேஸில் வந்து கட்டாயம் சைக்கிளிங் இருக்குது அப்படின்னா சைக்கிளிங் வந்து நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போகணும். பட் இதில் சைக்கிளிங் இருக்கான்ற ஆப்ஷன் நான் வந்து பார்க்கலாம், வேறு கேம்ஸ் பார்த்துருந்தேன். நீங்கள் சொல்ல போய் தான் சைக்கிளிங் இருக்குது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சைக்கிளிங் இருந்தால் கட்டாயம் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போகணும். அடுத்து பேட் பாய் ஃப்ரீ ஃபயர் கேட்டுக்காரு, ஸ்கூல் பாய்ஸ் வாலிபால் டேட் சொல்லுங்கள். சேலம் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிடுவோம். சேலம், திருப்பத்தூர், சென்னை, மதுரை, கோவை எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே சொல்கிறேன். வந்ததும் நான் கட்டாயம் உங்களுக்கு போட்டுறேன். ப்ரோ மெனி பீப்புள் ஹேவ் திஸ் டவுட் ஃபார் ஸ்கூல் கேட்டகரி. கிரிக்கெட் விச் பால், லெதர் பால், லிக்கி பால், லெதர் பால், எஸ்எஃப் பால் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது நல்ல குவாலிட்டியான லெதர் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஷ்ரிக் அப்படின்ற ஒரு போட்டிருக்கேன். ப்ரோ ஐ ஹவ் ரெஜிஸ்டர் 3 times பட் ஹேவ் ரிசீவ் எனி கன்ஃபர்மேஷன் மெயில் ஆர் மெசேஜ். ஓகே, 3 times பண்ணியிருக்கீங்கன்னா செகண்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆதார் நம்பர் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். வந்துச்சுன்னா தேர்ட் தடவை போக வேண்டியது இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா முடிஞ்சது. மெசேஜ் வரலன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து எஸ்ஆர்எம் திருச்சி கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்எம் திருச்சினா எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பேட்மிண்டன் நான் திருச்சி எப்படி நான் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்கும் வந்ததும் நான் கட்டாயம் சொல்கிறேன். அடுத்து ஷாம் சாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணோம், ஆனால் சில பேருக்கு எஸ்டிஐடிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு, சில பேருக்கு வரல. என்னவா இருக்கும்? டவுட்டே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். நீங்கள் நேராக போய் அங்கே போய் விளாடலாம். ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சா ஓகே, முடிஞ்சது. அப்புறம் அடுத்து ப்ரோ வென் வில் தே சென்ட் பிளேயர் ஐடி மெசேஜ் 2 days பிஃபோர். என்ன போய் ஷெடியூல் எங்கே போய் எதில் போய் ஷெடியூல் பார்க்குறது ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்டிஏடி வெப்சைட் தான். எஸ்டிஏடி அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுக்கு கீழே தான் ஸ்கூல் கேம்ஸ் எல்லாமே வரும். அதுதான் வந்து எஸ்டிஏடி அப்படின்றத சொன்னேன். டிஸ்கிரிப்ஷன் அதையும் நான் கொடுக்குறேன். ஷெடியூல் வந்துருச்சுன்னு ஒரு இடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. சபீர் ஹிட்மேன், ரோஹித் ஹிட்மேன் மாதிரி சபீர் ஹிட்மேன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு 4 ரிப்ளையும் வந்திருக்கு. ப்ரோ கேரம் போர்டு இருக்கா ப்ரோ, ஸ்கூல் ஆர் காலேஜ், ஹவு டு செக் ப்ரோ அது இதுன்னு போட்டிருக்காரு அவர். ஓகே, அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஏன்னா இன்னும் ஓடிபி வரல கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லானா கன்ஃபார்ம் தான். திலீப் கேட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் நான் லாங் ஜம்ப் ரெஜிஸ்டர் பண்ணேன், அடுத்து வெப்சைட் அப்டேட் ஆன பிறகு 100 மீட்டர் ரெஜிஸ்டர் பண்ணேன். என்னால் 2 ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஜென்ரல் பப்ளிக் கேட்டகரி 2 ஈவெண்ட்ஸ், சேம் மொபைல் நம்பர். எஸ், அத்லெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஈவெண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக்ஸை தவிர்த்து கேம்ஸில் 2 கேம்ஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அத்லெட்டிக்ஸில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் 100ம் அப்புறம் வேறு ஏதோ ஈவெண்ட் லாங் ஜம்ப் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், 2லுமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திலீப் ஜென்ரல் பப்ளிக்கில் ஜெயிச்சா சந்தோஷம் ரொம்ப எனக்கு. அடுத்து மேட்ச் டேட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வந்ததுன்னு சொல்லிடுறேன். ப்ரோ கிரிக்கெட் ஸ்டூடெண்ட் கேட்டகரிக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு, பிளேயர் ஐடி சென்ட் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க, பட் இந்த மாதிரி சீக்கிரம் வந்துடும். டோன்ட் வரி ஜான் அஃபிஷியல் கேட்டிருக்காங்க. டோன்ட் வரி ஜான். ப்ரோ எனக்கு இன்னும் பிளேயர் ஐடி வரலன்னு ஜனனி கேட்டிருக்காங்க, வந்துருமா? டோன்ட் வரி. அடுத்து அகிலா மணி கேட்டிருக்காங்க, ப்ரோ கிரிக்கெட்டில் கலர் ஜெர்சி. எஸ், கிரிக்கெட்டில் ஒயிட்ஸ் தான் போட்டு போகணும், கலர்ஸ் போடக்கூடாது, ஏன்னா யூஸ் பண்ணுறது ரெட் பால், சரிதானே? அதனால் எல்லாரும் ஒயிட்ஸில் தான் போகணும், பியூர் ஒயிட்ஸில் போங்க. தயவுசெய்து காலர் வச்சது இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி காலர் வச்சதா வந்து நீங்கள் போடுங்க, ரவுண்ட் நெக் போடாதீங்க. அதுக்கப்புறம் கால் எப்போனா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சீக்கிரம் வந்துருமா? டோன்ட் வரி. ப்ரோ மெசேஜ் வரலன்னு கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் இதே டவுட் தான், வந்துடும். ஹவு டு சிசின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் ஜென்ரல் பப்ளிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ மீன் கும்பகோணம் வி நீட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியா?
நான் டீம் நேம் ராங்காக ரெஜிஸ்டர் ப்ராசஸ் அப்போ போட்டுட்டேன். நான் ஐ கேன் ஏபிள் சான்ஸே கிடையாது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது வந்து நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அந்த டீம் பேரில் போகணும், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இதில் வேறு என்ன எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் இப்போது நம்ம இந்த மெசேஜ் இது போடுறோம்ல, இந்த வீடியோ கீழே போடுங்க, நான் அதையும் பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிடுறேன். ப்ரோ ஷெடியூல் லிங்க் பின் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிடுறேன். அடுத்து பேட்மிண்டன் ஓப்பன் பிளேஸில் நடக்குமா இல்லை டர்ஃபில் நடக்குமா ப்ரோ? ஓப்பன் பிளேஸில் கட்டாயம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். உள்ளதான் நடக்கும். அதுக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அடுத்து ராஜா கேட்டுக்கிறது கன்ஃபார்ம் மெசேஜ் வரல ப்ரோ, வந்துடும் டேட் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ எனக்கு மெசேஜ் வரலன்னு மெசேஜ் வந்துடும். நேட்டிவ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியான்னு கேட்டிருக்காங்க. நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஆதாரம் வச்சே போங்க. எல்லாருமே கரெக்டாக அதில் வந்து என்ன சொல்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ எங்கள் டீமில் எல்லோரும் சென்னை தான். ஆமாம், இந்த கேள்வி சுதன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சென்னையில் இருக்கோம், பட் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மெயினாக ஒருத்தர் டீட்டெயில்ஸ் போட்டு தென் அதுக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும், லைக் ஆட் பண்ணுவோம்ல, அதில் அந்த மெயின் பர்சனோட டீட்டெயில்ஸ் போகணும்னா நேட்டிவிட்டி திருவள்ளூர்னு கொடுத்துட்டோம், விச் இஸ் நேட்டிவ் சிட்டி. ஸோ இப்போ ஒரே குழப்பமாக இருக்குது, மேட்ச் எங்கே ஆடுவோம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நான் கேட்கணும், நீங்கள் பப்ளிக் ஜென்ரலில் கொடுத்துருக்கீங்களா காலேஜஸில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் எனக்கு இதில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆமாம். அடுத்து வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோடய ஃபோன் நம்பர் 9677734728. மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். சில நேரம் கால் எடுக்காட்டி வாட்ஸ்அப்பில் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அடுத்து நேதாஜி உதயன் கேட்டிருக்காரு, ப்ரோ ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி 1 டீமாக ப்ளே பண்ண முடியுமா? நோ வே, கண்டிப்பாக கிடையாது. அது மாதிரி வேறு ஸ்டேட் பிளேயர் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஜென்ரல் பப்ளிக்கில் அதுவும் பண்ண முடியாது. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் ராங்காக டைப் பண்ணிட்டேன், நாட்டப்புறம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா அங்கே போய் ஆதார் நம்பர் தப்பாக பண்ணிட்டேன், இதான் ஆதார் சொல்லி கொடுத்துருங்க, நாட் அ ப்ராப்ளம். அடுத்து கிரிக்கெட் அண்ட் கேரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் வித் சேம் ஆதார் அண்ட் மொபைலில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2 கேம்ஸ் ஆட முடியாது. 2 கேம்ஸ் ஆட முடியாதுன்னா நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன், அது எப்படி அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு கேமுக்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் சிஎம் டிராஃபியில் நேஷனல் நார்ம்ஸ் கிளியர் பண்ண விஜய் ஸ்போர்ட்ஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாரு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறோமா, நீங்கள் நல்ல டைமிங் வச்சுருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிஷனில் போய் நல்ல அந்த டைமிங்கை நீங்கள் வந்து ஓவர்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். உங்களை பார்த்தாலே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைமிங் வந்து 100ல் சொல்லியிருந்தீங்க, அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் மேபி நேஷனல்ஸில் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விஜய் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. எங்களுக்கு எப்போ மெசேஜ் வரும்? சீக்கிரம் மெசேஜ் வரும். மூர்த்தி கேட்டுருக்காரு. டிபிஎஸ் கேமிங் கேட்டுருக்காரு. கிரிக்கெட் மேட்ச் எத்தனை ஓவர்? 10 ஓவர்ஸ் அவ்வளோ தான் இருக்கும். 6 ஓவர்ஸாக இருக்க சான்ஸ் இல்லை, 10 ஓவர் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ப்ரோ டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் கேட்டாங்க. லாஸ்ட் டைம் உள்ளதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு 3000, செகண்ட் வந்தவங்களுக்கு 2000, தேர்ட் வந்தவங்களுக்கு 1000. அது மாதிரி ஸ்டேட் லெவலில் வின் பண்ணவங்களுக்கு ஒரு டீமுக்கு 10 லட்சம் அப்படின்றது கொடுப்பாங்க. செகண்ட் வந்தவங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி, தேர்ட் வந்தவங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி. எஸ், சோஃபார் 130 கமெண்ட் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றது நினைக்கிறேன். இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னா திரும்பவும் போடுங்க, திரும்பவும் கிளியர் பண்ணுவோம். அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். அண்ட் ஹோப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பெரிய வீடியோ 23 நிமிஷம் ஓடுது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.